ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல விச் ஹேட் அட்டாலியரோட எபிசோட் 6 பார்க்க போறோம். கோகோ மேஜிக் மேல இருக்க ஆர்வத்துல புதுசு ஒன்று தெரிஞ்சுக்கிறப்ப சவுண்ட் கொடுத்துட்டே இருப்பா. கீழே வேற புக்கெல்லாம் தட்டி விட்டு இருப்பா. அகாட்டுக்கு இது கொஞ்சம் இரிட்டேட் ஆகி கிளம்பிருப்பா. கோகோ அதை பார்த்து கொஞ்சம் ஓவரா தான் சத்தம் போட்டணும்பா. அகாட் வெளியே போனவ அவளுக்கான மேஜிக்கை ஒர்க் அவுட் பண்ணிருப்பா. அதுல இருந்து வர லைட் ரொம்ப வீக்காவும் அன்ஸ்டேபிளாவும் இருக்கதா சொல்லுவா. அதை சுத்தி ஒரு பறவை பறந்துட்டு அந்த பக்கமா போகும். அப்படியே அந்த பறவையை பாப்பா. கோகோ கான்ல வச்சு பென் வாங்கியிருக்க மாட்டா. அவளுக்கு ஏத்த போல பழைய பேனாவையே யூஸ் பண்றதுனால சர்க்கிள் கரெக்டா வராது. ரொம்ப கடுப்பாகி படுத்திருப்பா. இந்த இடத்துல ஏ லைட் ஆன ரைனி டேங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கோகோ பிக்மெண்ட் பென்ல வரைஞ்சா நல்லா வருது, ஆனா இவ்வளவு சின்ன பேப்பருக்கு அது வேலைக்கு ஆகாது. நாங்க வச்சு ஒரு மேஜிக் கூட பண்ணல. இருந்தாலும் மாஸ்டர் ஐடியாஸ் தான் ரொம்ப முக்கியம்லாம் சொன்னாரு. இல்ல இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க பதில களத்துல இறங்கி வேலை பார்க்க வேண்டியதான்ட்டு பயங்கர மோட்டிவேஷனோட டிரா பண்ண போவா. ஆனா ரொம்ப தூக்க கலக்கமா இருக்கும். ஒரு மைசூர் வாகி சாஞ்சிருப்பா. கிஃப்ரி பார்த்தா பக்கத்தாலதான் உட்காந்துருப்பான். எங்க நீ அப்படியே படுத்தா சளி பிடிச்சுக்குன்பா. அவ கொஞ்சம் டயர்ட் அவ்வளவுதான்பா. இந்த பாயிண்ட்ல டவர் ஆஃப் டோம்ஸ்க்கு நான் எப்படியே படிச்சுட்டு இருந்தா எப்படி சீக்கிரம் போறது? அந்த பிக்சர் புக்கை கண்டுபிடிச்சு சீக்கிரம் நான் எல்லாத்தையும் முடிக்கணும். கூடவே உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு மேஜிக் ரொம்ப பிடிச்சனால தான் என்னால இதெல்லாம் பண்ண முடியுதுன்பா. கிஃப்ரி தான் கொஞ்சம் கூட வரையான்ட்டு கிச்சன் கூட்டிட்டு போயிருப்பான். அவ ஸ்மெல்ல சூப்பரா இருக்கேன்பா. கிஃப்ரி ஒரு பானை எடுத்து கொடுத்து இதை சாப்பிடுன்பா. அந்த ஸ்டூவை சாப்பிட்டவ சூப்பரா இருக்குன்பா. கிஃப்ரி இது 2 வருஷத்துக்கு முன்னால செஞ்சதுன்பா. அவளுக்கு அது அப்படியே வாய்க்குள்ளேயே நிக்கும். கிஃப்ரி இது மேஜிக்கால தான் இப்படி பக்குவப்பட்டு இருக்கு. இது தினமும் டிராப் பண்ணலைன்னா கெட்டு போயிருன்பா. அடுத்து கேராப்பே சியாம்ஸ் எடுத்து வைப்பான். கோகோ இது சூப்பரா இருக்குமேன்ட்டு எடுப்பா. கிஃப்ரி நீ ஃபயர் பால் மேஜிக்கை கத்துக்கிட்டியாமே, அதை வச்சு இதை பேக் பண்றியான்னு கேட்பான். அவளும் ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவா. பார்த்தா கேரபைஸோட வெயிட்டுக்கு அது விழுந்திருக்கும். கிஃப்ரி அதோட சயின்ஸ் கொஞ்சம் பெருசா வேணும்பா. அதால நீளமா உரைவா. ஆனா சிஜில் சின்னதா இருக்கனால அது பேக் ஆகாது. அடுத்து பெருசா டிராப் பண்ணிருப்பா. அதால மொத்தமா பொசுங்கி இருக்கும். கடைசியா கோகோ கேஸ்டிங் ஸ்பெல்ல பேலன்ஸ்டா பண்ணிருப்பா. பக்குவமா அதை பேக் பண்ணிட்டு கெத்தா காட்டுவா. கிஃப்ரி கை தட்டி பாராட்டிட்டு அதை கட் பண்ணி இது சூப்பரா பேக் ஆயிருக்கு, அப்புறம் இன்னுமே தூக்க கலக்கமா இருக்கான்னு கேட்பான். கோகோ முழிப்பா. கிஃப்ரி நான் ஃபர்ஸ்டா நல்லா மாஸ்டர் பண்ணது வாட்டர் மேஜிக் தான். சின்ன வயசுல இருந்து நான் பேட் ஸ்விம்மர். அதனால நனையிற விஷயம்னால எனக்கு ஆகாது. குறிப்பா தண்ணியே ஆகாதுதான். அதால இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு கழுவுறமையான வேலையை செய்யணும்னா அதுக்கு நான் மேஜிக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். என் மேல ஈரம் படாம இருக்க. உனக்கு இந்த மேஜிக் கத்துக்கிற விஷயத்துல சோம்பேறித்தனமா இருக்குன்னா உனக்கு பிடிச்ச விஷயங்கள் உன்னோட அன்றாட வாழ்க்கையில நீ என்ன பண்ண விரும்புறியோ அதோட மேஜிக்கை அப்ளை பண்றதுக்காக பாரு. ஏன்னா இந்த வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய பாடம் போலதான்பா. கோகோ டெய்லி ரொட்டீனோட சேர்த்திக்கிறதான்ட்டு ஷாக் ஆயிருப்பா. கிஃப்ரி குக்கிங்கோடவே ஸ்டார்ட் பண்ணு, நல்ல சாப்பாடும் கிடைக்கும், நல்ல பிராக்டிஸும் கிடைக்கும்பா. அவளும் செம்ம பாயிண்ட்பா. கெட்டியா ரூம்குள்ள வந்ததும் ஸ்மெல் ஏதோ பயங்கர டேஸ்டா இருக்கே, இதுல பட்டர் ஆட் பண்றத நான் பாத்துக்கிட்டுமான்பா. ரீச்சே இதுக்கான கிரில்ஸை நான் போட்டுறேன்பா. கிஃப்ரியான இன்னைக்கு குக்கிங்க்கு இன்சார்ஜ் கோகோ தான் பாரு. அவளுக்கு நானே பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த வேலைகளை செஞ்சு சும்மா சாப்பாடே ட்ரீட் மாதிரி பண்ணிருப்பாங்க. கோகோ பேசாம அதை நம்ம வெளியே எடுத்துட்டு போய் சாப்பிடலாமான்னு கேப்பா. கிஃப்ரியும் பிக்னிக் மாதிரியா, இதுவும் நல்ல ஐடியா தான், பண்ணலாமேன்பா. ஆகாட்டு இந்த பக்கம் வரவும் கோகோ சந்தோஷமா கேப்பா, இந்த மாதிரி நாங்க வெளியே போய் சாப்பிடலான்னு இருக்கோம், வரையான்னு. அவ நான் வேலை செஞ்சுட்டே சாப்பிட்டுக்கிறேன், நான் வரல கூடவேன்பா. வெளியே பார்த்தா மழை பயங்கரமா இருக்கும். டெட்டியா ரீச் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. கோகோ மாஸ்டருக்கு வேற நனைஞ்சா பிடிக்காதேன்பா. கிஃப்ரி வந்ததும் பொண்ணுங்க முகத்தை பார்த்துட்டு எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு வெளியே போவான். பார்த்தா அவனை சுத்தி ஒரு சர்க்கிள் இருக்கும், அங்க மட்டும் மழை வராது. ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாம் விச்சஸ் இல்லையான்பா. இதுக்கப்புறம் 4 பேரும் ஒரு பாலத்துக்கு அடியில போய் உட்காந்து அவங்களுக்கான ஃபுட்டை ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த பாயிண்ட்ல மழை நின்று இருக்கும். அப்படியே ரெயின்போ வர ஆரம்பிக்கும். கிஃப்ரி பொண்ணுங்களை அதை பார்க்க சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கோகோ டப்புன்னு எந்திரிச்சு போவா. கிஃப்ரியும் என்னாச்சுன்னு கேட்டா அவ ஆகாட்டுக்கு இதை காட்டலாம், வானம் நமக்கு காட்டின மேஜிக்க அவளுக்கும் காட்டலான்பா. கதவை நீக்கிறதுக்கு போனா அதுக்கு முன்னாலேயே யாரோ கதவை நீக்கிட்டு வருவாங்க. அவன் என்ன அலையற அனுப்பிச்சுட்ட மெசஞ்சரான்னு கேட்பான். கிஃப்ரி புயல் வருது கோகோ அவளை கூப்பிட வேணான்ட்டு வந்தா. கோகோ கிஃப்ரி பின்னால போய் ஒளிஞ்சிட்டு நான் இவரோட அப்ரண்டிஸ்ன்பா. இதை கேட்ட ஓல்ட் ருகியா ரொம்ப கடுப்பா இருப்பான். கிஃப்ரி என்ன போன வேலையெல்லாம் முடிஞ்சுதானா, அவன் நான் இல்லாதப்ப எதுக்கு அப்ரண்டிஸ சேர்த்தேன்னு கோவப்படுவான். கிஃப்ரி இவ ஃபர்பிடன் மேஜிக்கால பாதிக்கப்பட்டவன் சொன்னா ஓல்ட் ருகியா கோகோவோட கையை பிடிச்சு வேகமா இழுத்துட்டு போவான். அவனுக்கு இந்த பிரிம்ட் கேப்ஸோட எல்லாம் தலையிட வேணாங்கிற நினப்பு இருக்கும். கூடவே கோகோவை நைட்ஸ் மொரலைஸ் கிட்ட விட போறதா சொல்லுவான். கிஃப்ரி அவனுக்கு அகைன்ஸ்டா மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு நீ யாருந்தாலுமே அவளை எங்கிட்ட இருந்து கூட்டிட்டு போக கூடாதுன்பா. ஓல்ட்ருகியா முதல்ல இந்த பொண்ணு யார்தான் கேட்பான். கிஃப்ரி எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாமான்பா. டெட்டியான் ரீச்சியே மலையில நனைஞ்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. டெட்டியா மழை நின்னுச்சுன்னு பார்த்தா அதை விட பயங்கரமா பெய்தேன்பா. வெளியே பார்த்துட்டு புயல் கூட வல்ல ராத்திரின்பா. ரீச்சேவும் பார்க்க போனா அப்படிதான் இருக்குன்பா. ஓல்ட்ருகியா அந்த பக்கம் கிஃப்ரி கிட்ட அப்போ இந்த அவுட் சைடரா அப்ரண்டிஸ் ஆக்கிட்டியான்பா. கிஃப்ரி அவ பேரு கோகோன்பா. ஓல்ட்ருகியா கோகோ கிட்ட மன்னிப்பு கேட்பான். இதுக்கு முன்னால அவுட் சைடருங்கிற பேர் தான் இருந்துச்சு, வேற எந்த பேரும் இல்லைன்னு. கிஃப்ரி உனக்கு இவன் யாருன்னு தெரியாதுல்லன்ட்டு கோகோ கிட்ட இவன் தான் ஓல்ட்ருகியா, இந்த அட்டாலிய
அட்டாலியரோட வாட்ச்ஃபுல் ஐயன்பா அப்புறம் கிரேட் ஹாலை தாண்டி இந்த மாதிரி அட்டாலியர்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸ்ல சின்ன சின்ன இடங்கள்லயும் இருக்குல்ல, அங்க இருக்க பிரச்சனைகளை பாக்குற அப்புறம் கவனிச்சுக்கிற ஆளுக தான் இந்த வாட்ச்ஃபுல் ஐங்கிறவங்கன்பா. ஓல்ரோகி அப்புறம் ஒன்ன பாரு, அதுல ஒரு பிரச்சனையை கவர் பண்ணிட்டு கோந்திருக்கீன்பா. கிஃப்ரினா அன்னைக்கு அவளோட மெமரிஸ் அழிச்சிருந்தா அந்த ஃபர்பிடன் மேஜிக்கான பிக்சர் புக்கை பத்தின லீடே கிடைச்சிருக்காது. கூடவே இந்த வழிதான் அவ அம்மாவையும் காப்பாத்துறதுக்கு சிறந்த வழின்பா. ஓல்ரோகியா கடுப்பாயிருப்பான். இந்த ஃபர்பிடன் மேஜிக் பத்திலாம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, இது நைட்ஸ் மொராலிஸோட வேலைன்பா. கிஃப்ரி கோகோ ஒரு மாதிரி கொண்டுட்டு இருக்கத பார்த்துட்டு இந்த நைட்ஸ் மொராலிஸ பத்தியே பேசிட்டு இருக்கானுங்களே, அது யாருன்னு யோசிக்கிறியான்னு கேட்டுட்டு இந்த நைட்ஸ் மொராலிஸ்ங்கிறவங்கள த ஆர்டர் ஆஃப் மாரல் ஸ்பெல் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. அவங்க தான் மந்திரத்துக்கான விச் கார்டியன்ஸே. ஒப்பந்த நாள் அன்னைக்கு போட்ட சட்டத்தோட விதிப்படி அவங்க ஃபர்பிடன் மேஜிக்ஸ் பண்றவங்களையும் கூடவே மேஜிக்கை பத்தின ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களோட மெமரிஸ் அளிக்கிறது தான் அவங்க வேலை. அவங்க 1% கூட ரூல்ஸ்ல இருந்து மாற மாட்டாங்க. இப்ப நான் உன்னை அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டேன்னு வச்சுக்க, மேஜிக் மேல உனக்கு இருக்க அந்த பேஷனை கூட அழிச்சு விட்டுருவாங்கன்பா. கிஃப்ரி கோகோ ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கத பார்த்து தோல்ல கை வச்சு, நீ நல்ல பொண்ணு கோகோ, நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கர், உன் அம்மாவை நல்லா கேர் பண்ணிக்கிற, அதெல்லாம் தாண்டி மந்திரத்து மேல உனக்கு இருக்க காதல், எங்க ரகசியங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் ஏன் தப்பு தான். இதால கோகோவோட ஞாபகங்களை அழிக்க போறது மட்டும்தான் வழின்னு இருந்தா அப்போ என்னோட நினைவுகளையும் அழிச்சு விட்டுருங்கன்பா. ஓல்ரோகியாக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சைட்ல டெட்டியான் ரீச்சே வேற இருப்பாங்களா, அங்க கை காமிச்சு டே நீ கடைசியே எடுத்து அப்ரண்டிஸோட முடிச்சிருவின்னு பார்த்தேன். சரி நீ என்னமோ பண்ணு, ஆனா இங்க ஏதாவது ஒன்னு தப்பாச்சுனாலும் நான் கிராண்ட் ஹாலுக்கு எனக்கான ரிப்போர்ட்டை கொடுத்தே தீருவேன். அதுதான் ஒரு வாட்ச்ஃபுல் ஐயா என்னோட கடமைன்ட்டு கிளம்பியிருப்பான். கிஃப்ரி இதை பெருசால எடுத்துக்க மாட்டான். கோகோ லைட்டா வருத்தப்படுற மாதிரி இருக்கும். கிஃப்ரி நீ உன்னோட சொந்த மந்திரத்தால என்னோட அப்ரண்டிஸ் ஆயிருக்க டெஸ்ட பாஸ் பண்ணி நீ இதுக்கு தகுதியானவதான்பா. கோகோ தேங்க்யூ சொல்லுவா. டெட்டியான் ரீச்சேவுமே ஹாப்பி ஆவாங்க. கிஃப்ரி கோல்ட் பிடிச்சுக்க போது போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்துங்கன்பா. அகட்ட அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருப்பா. கோகோ பிரஷ் படியை தேடி போகும்போது அது ஓல்ட்ருகிய ரூம்குள்ள போயிரும். கோகோ அந்த ரூம்குள்ள ஏன்டா போனேன்ட்டு அவனை நினைச்சு பயம் இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு கதவு தட்டலான்னு பாப்பா. கதவு தட்டினா சபிக்கப்பட்டுருவீங்கன்னு எழுதியிருக்கோம். அதால கதவு லைட்டா ஓப்பனா இருக்கனால அவ பாட்டுக்குள்ள போயிருவா. எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு நம்ம 2 பேர் சேர்ந்து ட்ரை ஆகணும்னு சொல்லி பிரஷ் படின்னு கூப்பிட்டா டக்குன்னு தும்பல் வந்திருக்கோம். ஓல்ட்ருகியா யாரும் வரக்கூடாதுன்னு தானே வெளியே வார்னிங் எழுதி போட்டிருக்கேன்ட்டு ஓ புது பொண்ணான்ட்டு கீழே வந்து பிரஷ் படியை கொடுப்பான். கோகோ சாரி கேட்டுட்டு பிரஷ் படி ட்ரையா இருக்கானே நோட் பண்ணுவா. ஓல்ட்ருகியா அவன் மேஜிக்கால அவளை ட்ரை பண்ணி விடுவான். கோகோ மனசுக்குள்ள இது இவர் மேஜிக்கா, ஹேரெல்லாம் ட்ரை பண்ணி விடுது நல்லா வாமா இருக்குன்னு நினைப்பா. ஓல்ட்ருகியா அவன் பாட்டுக்கு கிளம்புறப்ப தேங்க்யூ சொல்லுவா. அவன் உங்களை பாத்துக்கிறது நான் தானா, எனக்கு ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு கோல்டு பிடிக்க வேண்டான்பான். அவன் எங்களோட ஹெல்த்தையும் சேர்த்தியானா. அவன் அந்த ரிங்க கழட்டி வச்சுட்டு டோரை சாத்தாம விட்டது ஏன் தப்பு தான், எந்த பொருளையும் தொடாத முதல்ல வெளியே போன்பான். திடீர்னு கோகோ எக்ஸைட் ஆகி கத்துறத பார்த்துட்டு நான் தான் எதையும் தொடாதேன்னு சொன்னலன்ட்டு திரும்புவான். அவன் அந்த ஸ்டோன் க்ளோ ஆகிறத பார்த்துட்டு இதாலதான் மந்திரத்து மேல எனக்கு காதல் வந்ததேன்பா. ஓல்ட்ரோகியா அந்த க்ளோ ஸ்டோன் பார்த்துருக்கு இல்லையா, அதான் என்னோட பெஸ்ட் ஒர்க்கேன்ட்டு ஸ்டோன் கடியில பார்த்தா மந்திரம் இருக்கும், அதுக்கான சர்க்கிளா மேல இருக்க ஸ்டோன்ல வெயிட் பட்டா அது சர்க்கிள வந்து க்ளோவிங் ஆக்டிவேட் பண்ணி விடுற போல இருக்கும். கோகோ அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம தரையோட அப்படியே படுத்திருப்பா. ஓல்ட்ரோகியா என்னமா பண்றேன்பா. அவ இது எப்படி க்ளோ ஆகுது பாருங்கன்பா. அவன் இது அதுதானே பண்ணுன்ட்டு கிட்ட போனா. கோகோ ஆனா இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், இதுல நடக்கும்போது அதுல வர அந்த பிரகாசமான ஒளி அந்த மேஜிக் எனக்குள்ளே ஒரு பார்ட்டா இருக்குங்கிற போல ஃபீல் கொடுக்கும். நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறப்ப அதை ரொம்ப நேசிப்பேன். ஆனா இதே விஷயத்துல சோகமான நினைவுகளும் இருக்கு. ஆனா இந்த மேஜிக் தான் எனக்கு ஒரு கனவையே கொடுத்துச்சு. அதால இந்த விஷயத்துக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் ஓல்ட்ரோகியோன்பா. ஓல்ட்ரோகியோ நான் ஒன்னும் மாஸ்டர் கிடையாதுன்னு சொல்லி முதல் வேலையை தூக்கி போட்டிருப்பான் கோகோவை. அவ பவ் பண்ணிட்டு கிளம்புவா. ஓல்ட்ரோகியா கதவை லைட்டா ஓப்பன்லயே விட்டுட்டு அவளுக்கு இதாலையும் மேஜிக் மேல பேஷன் இருக்கான்னு நினைப்பான். கோகோ வெளியே பார்த்தவ இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கான்ட்டு லிவிங் ரூம் போய் படிக்கலான்ட்டு இருக்கேன், அகட் கூட வரையான்னு கேப்பா. அகட் அப்படின்னா நான் இங்கே இருக்கிறது தான் எனக்கு கான்சென்ட்ரேஷனுக்கு உதவுன்பா. கோகோவும் அதுவும் சரிதான்ட்டு லஞ்ச் டைமுக்கு கூப்பிட வரன்ட்டு ஓடிடுவா. அகாட்டுக்கு அந்த மழை பெஞ்சு அந்த ஜன்னல் மேல சொட்டு சொட்டுன்னு விழுகுது இல்லையா, அந்த நாய்ஸ் கூட ஆகாத போல இருக்கும். என்னடா நாய்ஸ் இப்படி நிக்காம போயிட்டே இருக்கேன்ட்டு சரி இதையும் சகிச்சு போறத ஒரு பார்ட் ஆஃப் ட்ரைனிங்கா வச்சுக்கலான்ட்டு கண்ணை மூடிட்டு அவளோட ஓன் மேஜிக்கை டிராப் பண்ணுவா. மனசுக்குள்ள இது இப்ப ஆடாம கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு, இதை வெளி உலகத்துக்கு கொண்டு போறக்கான நாள் சீக்கிரமே வந்துரும் நினைப்பா. திடீர்னு வெளியே பார்த்தா ஒருத்தர் படுவேகமா வந்து விச்சஸ் இங்க வாழ்றீங்க தானே, எங்களுக்கு உதவி தேவைன்னு சொல்லிட்டு வந்து கத்துவான். அகாட் சத்தம் கேட்டு ரொம்ப கடுப்பாகி வெளியே வந்திருப்பா. இப்போ என்னன்ட்டு கிஃப்ரி அந்த பக்கம் வந்தால் கிட்ட எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, வரோம் ஹெல்ப் பண்றோம்லாம் சொல்லுவான். அகாட் பொண்ணுங்க கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும் போது மழை வெளியே பயங்கரமா பெய்யுது இல்லையா, இதால ஆத்துக்கு நடுவுல இருக்க ஒரு பாலம் வந்து டேமேஜ் ஆயிருக்கும், அவங்க வந்த வண்டி வேற கீழே விழுந்து சிக்கியிருக்கும், வந்தாலும் என் பையன் வேற அந்த வண்டியில மாட்டி கிடக்குறான்னு சொல்லி கத்துவாரு. கிஃப்ரி நான் என்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன்னு யோசிக்கும் போது அகாட் மாஸ்டர்னு கூப்பிடுவா. கிஃப்ரி நான் பாத்துக்கிறேன் நீங்க எங்கேயே இருங்கன்பா. அகாட் தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போங்க, நான் யூஸ்ஃபுல்லா இருப்பேன், நான் வாக்கு தரேன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. வீடியோக்கு எப்பவும் போல ஒரு லைக் போட்டுருங்க.